இன்றைய ஆத்மீக தேன். உபாகமம் 33:12 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். பென்யமீனை குறித்தோ, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவர் எந்நாளும் அவனை காப்பாற்றி அவன் எல்கைக்குள் வாசமாயிருப்பார் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்கள். உங்களுடைய கூடாரத்தில் என் தேவன் உலாவி வரும்படிக்கு எந்த விதமான தீட்டோ அசுசியோ இல்லாதபடிக்கு நீதியை நடப்பித்து அவைகளை அனைத்தையும் சுத்தமாய் வைத்திருக்கிறபடியால் என் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ரட்சிக்கவும் உங்களை பாதுகாக்கவும் நீங்கள் சுகமாய் தங்கியிருக்கவும் உங்களுடைய பாளையத்திற்குள் அவர் உலாவி வருகிறவராய் இருக்கிறார். பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆம், என் தேவன் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்கிறதான பூரண விசுவாசத்தோடு இருக்கிறவர் மேலே அவர் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாக கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய காரியத்தில் செயல்படுகிறவர்கள் மேல் அவர் பிரியம் வைத்திருக்கிறார். அவருக்கு பிரியமான ஸ்துதி பலிகள், ஸ்தோத்திரங்கள் எப்பொழுதும் உன் உதட்டில் இருக்கின்றபடியால் உன்மேல் பிரியம் வைத்ததான தேவன் உன்னோடு சுகமாய் தங்கி இருக்கின்றவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் உன்னோடு இருக்கிறபடியால் எந்த தீங்கோ சடிதியாய் உண்டாகும் நாசமோச விக்னங்கள் உன்மேல் சேதம் கொண்டு வராதபடிக்கு அவர் காப்பாற்றி உன்னுடைய எல்லா எல்கையிலும் அவரே வாசம் பண்ணி அவர் உன்னை ஆசீர்வதித்த உன் காரியங்கள் அனைத்தையும் வாய்க்க பண்ணி உன் வாழ்வில் நன்மைகளை விளங்க வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உமக்கு பிரியமானதை செய்கிறதான உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் நீர் தனியே விடாதபடி அவர்களோடு வாசம் பண்ணி அவர்களுக்கு வருகிற எல்லா தீங்குகளில் இருந்தோம், தீய நோய் நொடிகளில் இருந்தோம் விலக்கி காக்கிறவராய் இருக்கிறபடியால் நன்றி. இன்று தினத்திலும் உம்முடைய பிள்ளைகள் சகல சௌக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பூர்ண மகிழ்ச்சியோடும் இருக்கும்படியாய் உம்முடைய அரவணைப்பின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்துவதாக ஆசீர்வதியும், ஆதரித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.